துணிவு படத்திற்கு பின் அஜித் நடிப்பில் உருவாகவிருக்கும் திரைப்படம் ஏகி 62. இப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குகிறார். லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தின் ப்ரீ-புரொடக்ஷன் வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அஜித்துக்கு வில்லனாக இப்படத்தில் நடிக்கப் போவது யார் என்ற கேள்வி ரசிகர்கள் மனதில் எழுந்துள்ளது. சில செய்திகளில் விஜய் சேதுபதிதான் வில்லன் என்று கூறினாலும் கூட அது உண்மையில்லை என விஜய் சேதுபதியே தெரிவித்துவிட்டார். இந்நிலையில் இப்படத்தில் தனுஷ் வில்லனாக நடிக்கப் போவதாக கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. ஆனால் அவர் இப்படத்தில் வில்லனாக நடிக்கவில்லை என்றும் அவர் கேமியோ ரோலில்தான் நடிக்கிறார் என்றும் மற்றொரு புறம் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, எதிர்வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அஜித்தின் துணிவு மற்றும் விஜயின் வாரிசு ஆகிய 2 படங்களும் ஒரே நாளில் மோத இருப்பதால் இருதரப்பு ரசிகர்களுக்கும் இடையே தற்போது யார் இந்த ரேஸில் ஜெயிக்கப் போகிறார்கள் என்ற பரபரப்பு இருந்து வருகிறது. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைப்பிரபலங்களும் இதைத்தான் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து வருகின்றனர். இதே போன்ற படபடப்பும் பதட்டமும் துணிவு தயாரிப்பாளர் போனி கபூருக்கும் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இரு பெரும் நடிகர்களின் படங்களும் மோதும் போது நிச்சயம் ஏதாவது ஒரு படத்திற்கு சிறு சறுக்கல் ஏற்படும். அதனால் போனி கபூர் பொங்கலுக்கு இந்த படத்தை வெளியிட வேண்டுமா என்று தயங்கியிருக்கிறார். ஆனால் முடிவெடுத்த பிறகு பின்வாங்க கூடாது என்பதால் அஜித் அவருக்கு தைரியம் கொடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார். மேலும், நான் படத்தின் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனாலும் இந்த படம் ஜெயிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறியிருக்கிறார். அதேபோன்று அவர் போனி கபூரிடம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறிய அந்த ஒத்த வார்த்தைதான் அவரை சுறுசுறுப்பாக அடுத்த கட்ட வேலையை பார்க்க வைத்திருக்கிறது. அதன் பிறகு அவர் உற்சாகத்துடன் பட விநியோகம் தொடர்பாக பேச ஆரம்பித்து விட்டாராம். இப்போது படக்குழுவினர் அனைவரும் பரபரப்பாக அடுத்த கட்ட வேலையில் பிஸியாகி இருக்கின்றனர். ஏற்கனவே இந்த படத்தின் அப்டேட் ரொம்பவும் தாமதமானதில் அஜித் ரசிகர்கள் பயங்கர அதிருப்தியில் இருந்தனர். இதே போன்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தற்போது படக்குழு ட்ரெய்லரில் அதிக கவனம் செலுத்தி வருகிறதாம். அந்த வகையில் இந்த மாத இறுதியில் துணிவு படத்தின் ட்ரெய்லர் அதிகாரப்பூர்வமாக வெளிவர இருக்கிறது.